வணக்கம். சென்னை மூலக்கடையிலேருந்து பேசுகிறேங்க. என் பேர் வந்து ஹசரத் தீன். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படின்னாக்கா வந்து இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கால்ஸ் பண்ணுறாங்கன்னா, நான் வந்து சூனியம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க சார். எனக்கு சூனியத்தினால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து சூனியம் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் எப்படி உங்களுக்கு வந்து பண்ணுறது எனக்கு தெரியல. சூனியம் பண்ணால் என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மக்களுங்க. எனக்கு கால் நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக. சூனியம் பண்ணால் உங்களுக்கு வந்து முதல் பாதிப்பே வந்து உங்களுக்கு வந்து உடம்பு உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த உடம்பு நம்மளுக்கு பழைய மாதிரி இருக்காது. காலையில் எந்திரிச்ச உடனே சோம்பலாக இருக்கும், கை கால் வலி, உடம்பு வலி, உடம்பு உருக்கி போட்டால் மாதிரி இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகாமல் இருப்பீங்க, ஒரு மாதம் கூட வேலைக்கு போகாமல் கூட இருக்கலாம், ஒரு 2 வாரம் கூட வேலைக்கு போகாமல் இருக்கலாம். ஆனால் உடம்பு வலி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அப்படியே நீங்கள் நம்ம மூட்டையை தூக்கிட்டு அப்படியே வந்து படுத்தா எப்படி இருக்கும் வலி, அந்த வலி இருக்கும். காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போக தோணாது. நைட்டில் தூங்கினா தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவாக வரும். சரிங்களா? இது போக மீறி நீங்கள் காலையில் எந்திரிச்சிங்கன்னா தலை பாரமாக இருக்கும், கை கால் உடம்பு வலி, முதுகு தண்டெல்லாம் பயங்கரமாக வலிக்கும், முதுகு தண்டு வலி இருக்கும், முதுகு தண்டில் வண்டு ஊறுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. பாத எரிச்சல் நிறைய இருக்கும். அதேமாரி இந்த காலுக்கு அடி வயிற்றுல வலி, வயிற்றுக்கு அடியில் வலி, வயிற்றில் ஏதோ உருள்ற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து சூன்யத்தினால் பாதிக்கப்படுறது தான். வருமானம் இருக்காது, வருமானம் சுத்தம் டெட்டு. நீங்கள் நம்பி இருக்கலாம், சூன்யம் பிடிச்சவங்களுக்கு வருமானமே வராது. எதை தொட்டாலும் ஃபெயிலர். நீங்களும் உட்காந்து நானும் என்னென்னமோ புதுசாக வியாபாரம் பண்ணி கண்டுபிடிச்சி வியாபாரம் செய்கிறேன் சார், எனக்கு வந்து எதுவுமே வரல, எல்லாமே தடையாக தான் இருக்குது அப்படின்வாங்க. கம்பல்சரி தடை வரும். இதுக்கு பேர் தான் சூனியம். சூனியத்தினால் பாதிக்கப்படுறது. சூனியத்தினால் பாதிக்கப்பட்டால் வருமானம் போயிடும், நிம்மதி போயிடும். வீட்டில் யாருமே நம்ம கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. மூஞ்சியில் ஒரு தேஜஸே இருக்காது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த வயசான ஒரு தோற்றங்கள் வந்துடும். இந்த இடத்துலலாம் கண்ணுக்கு கீழெல்லாம் வந்து கருப்பாக ஆகிடும், தலைமுடி கொட்டும், ரொம்ப ஊறிச்சுன்னா கண் பார்வை குறையும், தலைமுடி கொட்டும், வயிற்றில் வந்து ஒரு காற்று மாரி உருள்ற மாதிரி இருக்கும். பல பிரச்சனைகள் உங்களுக்கு எதிர்காட்டும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து சூனியத்தினால் பாதிப்பு தான். நல்லா பழகணும் கூட விரோதி ஆகிடுவான் நம்மளை. வீட்டில் போனால் சண்டை, வெளியில் போனால் நல்லா இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்தாலே சண்டை, அப்பா அம்மா பார்த்தாலே சண்டை, மனைவியை பார்த்தாலே சண்டை, பிள்ளைங்களை பார்த்தா சண்டை, பார்த்தாலே எரிஞ்சு விடுவாங்க. அதேமாரி உங்களை நல்லா பழகணும் நண்பனாக இருந்தால் கூட சரி, உங்களை பார்த்த உடனே இவன் மூஞ்சில் முருகனா விலங்காதுன்னு சொல்லி நம்மளை பார்த்து ஓரம் கட்டி போயிடுவாங்க. ஸோ அப்போவே நம்ம புரிஞ்சுக்கணும், என்னடா இது இந்தமாரிலாம் இருக்குது அப்படின்னா இதனாலலாம் வந்து சூன்யத்தில் அதை பாதிக்கப்பட்டவங்க தான். 100-200% இது புரியுதுங்களா? இதனால் வந்து சூன்யம்ன்றது வந்து உங்களுக்கு யாராவது வச்சாதான் சூன்யம் கிடையாது. யாராவது வச்சு அதை இறக்கி அதை நீங்கள் ஏதாவது தாண்டி இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது செஞ்சுருந்தாங்கன்னா அதுலேயும் பாதிப்பு உங்களுக்கு இருக்குது. புரியுதுங்களா? இது போக வந்து உங்கள் வீட்டில் வந்து வீட்டுக்கே வச்சுருந்தா கூட சரி, வீட்டு உள்ளே நோய்ஞ்சாலே நைய சிரின்னு இருக்கும் உடம்பு. மனைவி பார்த்தா ஏதாவது ஒன்று திட்டினே இருக்கணும், ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி தோணும். அதிகபட்சம் ரொம்ப ஊறிச்சுன்னா அடிக்கடி சூசைட் பண்ணிக்கணும்னு தோணும். இதெல்லாம் வந்து சூன்யத்தினால் பாதிப்பு தான். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு வந்து சூன்யத்தினால இருக்கிற மாதிரி தோணுதுங்க ஐயா, சூன்யம் வந்தால் நான் என்னென்ன வரும் அதில் பாதிப்பு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயான்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால தான் இதுக்குன்னு தனியாக நான் டாபிக் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா மக்களுக்கு வந்து புரிஞ்சுப்பாங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலருங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பண்ணினே இருந்தீங்கன்னா நாளுக்கு நாளாக ரத்தத்தில் ஊற பிரச்சனை அதிகமாக தான் அவங்களைய கம்மியாகாது. உடம்புல வந்து நோய்கள் அதிகமாக ஆகும், காலில் வந்து கால் வீங்கும், புண்ணு வரும், சின்ன புண்ணு பெரிய புண்ணு ஆகும். அந்த காலுக்கு பக்கத்தில் சின்ன ஒரு புண்ணு வரும், அதை நீங்கள் சரி பண்ணீங்க, டாக்டர் காமிச்சு மருந்து காமிச்சு போட்டிங்கன்னா பக்கத்தில் இன்னொரு புண்ணு வரும். அதை தூக்கி மாற்றிங்கன்னா அவர் ஆப்ரேட் பண்ணுவார். டாக்டர் ஆப்ரேட் பண்ணி கட்டு போட்டு விட்டோன்னே திரும்பி பக்கத்தில் ஒன்று வரும். ஆக மொத்தம் உங்களுக்கு எக்ஸட்ரா வந்துக்கிட்டு தான் இருக்க முடிய ரிசல்ட் கிடைக்காது. புரியுதுங்களா? அதனால் இதுக்கெல்லாம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்மளை மாரி ஒரு முஸ்லீம் மாந்திரிகமோ அதை தமிழ்லையோ சரி நல்லா பண்ணுற ஆளுங்களாம் விசாரிச்சுட்டு போங்க. நல்லா பண்ணுற மனுஷனாக இருக்கிட்டு தான் அவங்ககிட்ட போகணும். தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டே போயிட்டு பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கிறவங்க பேரில் கெடுத்துடாதீங்க. ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, எதுவுமே தெரியாது, உங்களுக்கு இருக்கிற பாதிப்பு வந்து யாராவது எதனா சொன்னாங்கன்னா
அது நமக்கு தெய்வம் மாரி தெரியும். இப்போ கடவுள் மாதிரி சொன்னேன்டாப்பா என்ன இந்த பிரச்சனை நான் காப்பாற்றினா போதும் அப்படின்ற மாரி அவங்ககிட்ட போயிட்டு 1,50,000 லட்சமோ 1,00,000மோ 50,000 ரூபாவோ கொடுத்து ஏமாந்து திருப்பி அது உங்களுக்கு நோய் எப்படி கண்டினியூ தான் இருக்கும். அது இதில் வந்து நிறைய பேர் இதை காரணம் வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் செஞ்சு கொடுத்து தீர்வு கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து எனக்கு தான் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு நீங்கள் யாராவது பக்கத்துலேயோ அல்லது யாராவது இருந்தால் நல்ல நம்பிக்கையான ஆளாக இருந்தால் பண்ணுங்கள். இல்லை எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க, இவங்கெல்லாம் இந்தமாரி தான் இருக்காங்க, நான் நிறைய இடத்துல போய் ஏமாந்துருக்கேன், எனக்கு சரி பண்ணலை அப்படின்னு உங்களுக்கு இதை தோணிச்சு, நான் உங்கள்கிட்டயே வர்றேன் அப்படின்னா தாராளமாக என்னை கால் பண்ணுங்கள். சரிங்களா? எந்நேரமாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். என்னோட வந்து ஃபோன் பண்ணுங்கள். நான் எடுக்கலைன்னா மிஸ் கால் இருந்துச்சுன்னா நானே திரும்பி பண்ணுவேன் உங்களுக்கு. என்னுடைய மொபைல் நம்பர் வந்து 9344500759. சரிங்களா? இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் எடுக்கலைன்னா மிஸ் கால் இருந்துச்சுன்னா நானே பண்ணுவேன். வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இருக்கார், கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். சரிங்களா? வணக்கம்.